அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக அழகான வசனம், மனித குலத்திற்கு தேவையான வசனம். மேலும் அனைத்து மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஏதாவது ஒரு கவலையும் கஷ்டமும் துன்பமும் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட சோதனைகளுக்கான மிகச்சிறந்த ஆறுதலான ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த ஒரு கஷ்டத்திற்குமே பின்னாடியோ அல்லது அதனுடனோ எளிமையும் நிம்மதியும் இணைந்தே வரும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆறுதலை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்தின் மூலியமாக மனித குலத்திற்கு சொல்கிறான். மேலும் இப்படிப்பட்ட சோதனைகள் எதற்காக நமக்கு வழங்கப்படுகிறது, இந்த மாதிரியான கடும் சோதனைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாய்மொழியாக காணலாம். மக்களில் மிக கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் நபிமார்கள், பிறகு அவர்களுக்கு அடுத்த தரம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதை அறிவிப்பவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திருமிதி 2398வது ஹதீஸாக இது இடம்பெறுது. மேலும் பாவங்களை நீக்கக்கூடியதாக இந்த சோதனைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு முஸ்லீமுக்கு முள் குத்துவது போன்ற சிறிய துன்பம் ஏற்பட்டால் கூட அதன் காரணமாக அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. சுபஹான் அல்லாஹ். இது நூல் புகாரியிலையும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். மேலும் இப்படிப்பட்ட சோதனைகள் இறைவனினுடைய அன்பு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ் ஒரு சமூகத்தை நேசித்தால் அவர்களை சோதிக்கிறான். யார் அந்த சோதனையை பொறுமையுடன் ஏற்கிறாரோ அவருக்கு இறைவனின் திருப்தி உண்டு. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி 2396. அப்போ அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடியவர்கள் நீங்களாக இருக்கலாம். அல்லாஹ் உங்களினுடைய பாவத்தை மன்னிக்க சோதனைகளை உங்களுக்கு வழங்கியிருக்கலாம். அப்பொழுது கடுமையான சோதனைகளை உங்களுக்கு வரும்பொழுது, யா அல்லாஹ் நீ எனக்கு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லி அதை மகிழ்ச்சியோடு பொறுத்து கொள்ளுங்கள். நமது பலன்களை இங்கும் நாளை மறுமையிலும் எதிர்பார்த்தவாறு இருங்கள். நமக்கு அழகிய கூலி வழங்க வல்ல ரஹ்மான் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.